ஜார்ஜெட் ஆர் ஷிஃபான் இந்த மாதிரி லைட் வெயிட் ஃபேப்ரிக்ஸில் சாஃப்ட் கேதரிங் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ரா எட்ஜஸ் வந்து இந்த மாதிரி சுருண்டு அன்இவனாக வருதா? இந்த மாதிரி வந்தால் நீங்கள் பாடிஸ் கூட அட்டாச் பண்ணும்போது ஒரு பக்கம் ப்ளீட்ஸ் அதிகமாகவும் இன்னொரு பக்கம் வந்து கம்மியாகவும் வந்துடும். இந்த ப்ராப்ளம் எப்படி கரெக்ட் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாமா? கேதரிங் பண்ணும்போது இந்த ஸ்டிச் லென்த்தை மேக்ஸிமமில் வச்சுக்கலாம். 5க்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த த்ரெட்டை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் லென்த்தாக இழுத்து விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த சைடு கொஞ்சம் லென்த்தாக இழுத்துட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம சிங்கிள் ஸ்டிச் மட்டும் போட்டு கேதரிங் பண்ணோம்னா உங்களுக்கு அந்த மாதிரி தான் சுருண்டு வரும். இந்த சிங்கிள் ஸ்டிச் போட்டுட்டு இன்னொரு ஸ்டிச் பக்கத்துலேயே போட்டுக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ தெரியுதா உங்களுக்கு வந்து டபுள் ஸ்டிச் போட்டிருக்கேன். இப்போ கேதரிங் பண்ணுறதுக்கு இப்படி 2 த்ரெட்டுமே பிடிச்சிட்டு அப்படியே கேதர் பண்ணிக்கோங்க. அப்படியே மெதுவாக இந்த 2 த்ரெட்டுமே சேர்த்து கேதர் பண்ணணும். இப்போ உங்களுக்கு வந்து இந்த ரா எட்ஜ் வந்து சுருண்டு வராது, நீட்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த ரா எட்ஜுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ பாருங்க, இது எந்த மாதிரி சுருண்டு இருக்குன்ட்டு. இது பாருங்க ஈவனாக இருக்கு. நம்ம 2 ஸ்டிச் போடுறதுனால இந்த எட்ஜில் வந்து நல்லா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்குது. ஸோ ஸ்டிஃபாக வந்து உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கேதர் பண்ணிட்டு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஆல்.